friends, welcome to Aamina Samayal. Today my channel different method ரொம்ப டேஸ்டான வெஜ் குருமா எப்படி செய்யறேன்னு வாங்க फ्रेंड्स வீடியோல போய் பார்க்கலாம். இந்த குருமா வந்து சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் சைடு டிஷ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணலாம், Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெஜ் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 2 பட்டை 2 கிராம்பு 3 ஏலக்காய் இதை சேர்த்துக்கங்க. இது கூட 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகா, சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். கடாய் சூடானதுமே இதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு பட்டை எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இதை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குருமாக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம பெரிய பீஸ் தக்காளி இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன பீஸ் தக்காளி வந்து 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே 2 பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துக்கணும். மசாலா பொடி சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மசாலா பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக காலிஃப்ளவர், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்தியாச்சு. 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பீன்ஸு, வெஜிடபிள்ஸ் சேர்த்தாங்க. வெஜிடபிள்ஸை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி தேங்காய் விதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசம்லாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் மசாலா பிடிச்சி குருமா பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் காய்கறி வெஜிடபிள்ஸ் போடும்போதே அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யும் போதே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தேன், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, புரோட்டாக்கெலாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.